செல்ல தொட்ட அப்டின்னுக்கு இருந்தாரு. யாத்தே சாமி. பாவம் மாமா. மாமாவா பாவம்? நான் தான் தம்பி பாவம். அறியா பிள்ளையை கட்டி வச்சு அறியா பிள்ளை. ஆமா தம்பி. உண்மையாலுமே தான். நான்லாம் ரொம்ப சின்ன பிள்ளை தம்பி. கல்யாணத்தப்பலாம் அக்கா 21 தான். ஃபர்ஸ்ட் இயர் 12த் முடிச்சு ஃபர்ஸ்ட் இயர் பிகாம் படிச்சுட்டு இருக்கேன். கல்யாணம். என்ன பண்றது? ம். ம். அப்பலாம் ஒண்ணும் தெரியாது பாப்பா. சின்ன என்ன பொண்ணு. என்னையெல்லாம் கழுத போய் தொலையுதுன்னு 19 வயசுலயே கட்டி குடுத்துட்டாய்ங்க. இந்த என்னது இன்று அந்த விஷயம் நான் லைவில் ஓடுச்சு பேத்தி. இன்னைக்கு அந்த விஷயம் தான் ஓடுச்சு சாயந்தரம். ம்ஹ்ம். செந்தில் அப்படியா? வான்னு நான் வராம போயிட்டேங்க. தூங்கிட்டு போயிட்டேல. நான் நல்லா அப்போ தூங்கிட்டேன் சரியானு. செந்திலு, சபரி, விவசாயி தம்பி வந்து ஒரே ம். கலாயா கலாய்ச்சிட்டு இருந்தாங்கப்பா. ம். செந்தில் நல்லா இது செந்தில்ங்கிறேன். சபரி நல்லா பேசுவாப்ல. அது அது என்ன ஐடி? விவசாயி, விவசாயி தம்பின்னு ஓ! ஒருத்தர் வருவாப்ல. ஃபர்ஸ்ட் நம்ம ஐடி ம். வருவாப்ல. இப்ப அதான் அவங்கவங்க லைவ் போடவும் அவங்க போட ஆரம்பிச்சுறாங்களா? அவங்க ஆ. எல்லாரும் வாட்ச் ஹவர் இது பண்ணணும்ல. அதனால ம். வர்றதில்ல அதிகமா. அது என்ட்டயே அக்கா, சொன்னாப்ல. அக்கா இப்ப இதுலயே ஆ, அக்கா ஒரு ஒரு நிமிஷம். எதுவா எதுவா சரி. இருந்தாலும் உங்க அண்ணன் வந்த பிறகு பேசிக்கங்க. தயவு செஞ்சு கிளம்புங்க. நான் ஃபோன்ல பேசிட்டு இருக்கேன். கிளம்புங்க. எதுவா இருந்தாலும் உங்க அண்ணன் வந்த பிறகு பேசிக்கோங்க. தயவு செஞ்சு கிளம்பிருங்க. போங்க. நைட்டு 11 மணிக்கு வருவாரு. வந்த பிறகு நீங்க பேசிக்கங்க. எனக்கு தெரியாது கிளம்புங்கன்னு சொன்னேன். தயவு செஞ்சு டென்ஷன் ஆக்காதீங்க. கிளம்பிருங்க. உங்க அண்ணன் கிட்ட பேசிக்கங்க. போங்க. சொல்லுங்கக்கா. என்னடா ஆச்சு? போட்டுட்டேன். நீங்க கிளம்புங்க, கிளம்புங்க. உங்க வேலை ஏதோ அத பாருங்க. போங்க. நான் போட்டு சொல்லுங்கக்கா. சாப்பிட்டீலடா? சாப்பிட்டீல? சாப்பிட்டுட்டேன்க்கா. ம். எம்மாடி! போகட்டும். மாமாவே சிரிச்சுட்டு போனார். ஆமா செந்தில். மாமா அப்படிதான். ஒரு நேரம் சிரிப்பாரு, ஒரு நேரம் கன்னத்துல பலமா குடுப்பாரு. ஏன் கேட்கிற செந்தில்? நானும் என் மேல தப்பு இருந்தா ஏத்துக்கிருவேன். இல்லாட்டினா வேற வழி. ஏன்யா அடிச்ச? கோல்டு மிஸ் யூ தம்பி. வா தம்பி வா. என்னது கோல்டு? ஆளையே பார்க்க முடியல. ஆ, கோல்டு அண்ணே! என்னாச்சுடா? கோல்டு அண்ணே! ஒர்க் வேலையெல்லாம் முடிஞ்சுதா? ஊருக்கு வந்துட்டீங்களா? எங்க இருக்கீங்க? ஒரே பிஸி கோல்டு மேன். ஆமா, வந்தோனே கோல்டு ஒரு அண்ணா பாய் ரொம்ப சொல்லிட்டு பிஸியா இருக்கீங்க. என்னாச்சு சாப்பாடு வைக்கலையா? யாருல? அக்கா சாப்பாடு இல்லக்கா. அவரு இந்த கால்ல ம். புண்ணு இருக்கிறது, ஆஸ்பத்திரிக்கு ஓயாம அவங்க கிளினிக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு. நான் சொல்லியிருக்கேன். ஆ. நாளைக்கு காலையில தான் கட்ட பிரிக்கிறீங்க. கொஞ்சம் பொறுங்க. நான் ஃபோட்டோ எடுத்து நான் அனுப்பிக்கிறேன். நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு. உடனே ஆ. தேவையில்லாம கிளினிக்ல உள்ளவங்களுக்கு ஃபோன் பண்ணி, அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சத்தம் போடுறாங்க. அவரு எதுக்கு எங்களுக்கு ஓயாம கால் பண்றாரு? இப்படிலாம் கால் பண்ணிட்டு இருந்தா ஐயய்ய! எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குல்ல அப்படின்ட்டு. அந்த விவரம்லாம் இருக்கு. ம். அக்கா விவரம் ஏ டூ இசட் எல்லா விவரமும் இருக்குதுக்கா. நம்ம ம். பார்க்கறது வெளியில பார்க்க தான் பாவம் பைத்தியக்கார பையன் மாரி தெரியும். ஆனா எல்லா விவரமும் இருக்க தான் செய்யுது. இப்ப நான் பேசுனேன்னா டென்ஷன் ஆகும், சண்டை வரும். ஏதாவது சண்டை வந்துச்சுன்னா ம். என்னன்னு கேட்க கூட ஆள் கிடையாது இந்த ஏரியாவுல. அதனால அதான் இவரு அதான். இல்லைன்னா என் வீட்டுக்காரர்ன்னா நான் பேசவே மாட்டேன். அமைதியா தான் இருப்பேன். அவரு எதுனாலும் உங்க அண்ணன்ட்ட பேசிக்கங்க. அண்ணன்ட்ட பார்த்துக்கங்க. அவ்வளோதான். அவங்க விஷயத்துல நான் தலையிட மாட்டேன். அவ்வளோதான் அவ்வளோதான். கிளினிக்ல அவ்வளோதான் இருக்கவங்க ஒரே வார்த்தை தான். பாவம் அவங்க ஃபோன் பண்ணி சங்கடப்படுறாங்க. ஓயாம எதுக்கெடுத்தாலும் ஃபோன் பண்ணுதாரு. மாத்திரை தீர்ந்து போச்சா ஃபோன் பண்றாரு. எங்களுக்கு வந்து முக்கியமான ம். கேஸ் ஏதாவது பார்க்கும்போது டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுங்க. எதுக்குங்க அவரு எங்களுக்கு ஃபோன் பண்றாருன்னு சொல்லி என்னைய சத்தம் போடுறாங்க. ம். ஏய் கோல்டு மேன்ட்டாப்ல. ம். சரி விடுடா. விடு நீ அண்ணன்ட்ட உங்க அண்ணன்கிட்டயே பேசிக்கன்னு விட்டுரு. மேட்டர விட்டுரு அவ்வளோதான். கோல்டு மேன் வீட்டுக்கு நேச்சர் இனிமா இனிமா வீட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டு வந்துட்டேன். அதுல இனிமா வீடு. இனிமா கனிமாம்பாப்ல. ம். கோல்டு வாயா வாயா வாயா. கோல்டு இந்த 2 நாளா தம்பி உன்ன மிஸ் பண்ணேன் தம்பி. கருப்பு ஹார்ட்டு. செந்தில் தம்பி வாங்க. கோல்டு ப்ரோ வணக்கம் சொல்றாங்க செந்தில். நாங்க எல்லாம் சாப்பிட்டாச்சு. கோல்டனா நீங்க சாப்பிட்டீங்களா? சுகரா இருக்க போகுது கருப்பு.